ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஜப்பானில் இருந்து பேசுகிறேன். டோக்கியோவில் இருந்து ஒரு பகுதி. இங்கேருந்து தான் நான் பேசுகிறேன். காலையில் இப்போ நடக்க வெளியே வந்திருக்கிறேன். நல்ல ஒரு வெதர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த நாடு அவங்க அந்த ஹைஜீனிக்காக வச்சுருக்கணும் அப்படின்னு, எங்களுடைய வீடு மட்டும் அப்படி இருந்தால் போதாது, எங்கள் நாடும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்ல ஒரு நினைப்பு தான். அது நினைக்கிறது வேறு, அது செயலாக்கம் பண்ணுறது அது வேறு. 100% இதில் இவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்த தேசமே, ஜப்பானிய தேசம், அரசாங்கம் மற்றும் இங்கே வாழ்கிற பொதுமக்கள் 2 பேருமே மனமும் இதில் 100% வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாவற்றிலையுமே, அதாவது நான் அடிக்கடி சொல்கிறதே பார்த்திங்கன்னா, அரசாங்கம் எல்லாம் செய்யணும்னு நினைக்குது. அது பொதுமக்களும் கடைப்பிடிக்கணும். அரசாங்கம் செய்கிறதுக்கு நானும் ஒத்துழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும் பொழுது தான் நல்லா இருக்கும். அரசாங்கம் நல்லது செய்யணும்னு நினச்சிட்டு பொதுமக்கள் ஆப்போசிட்டாக செஞ்சால் அது நல்லா இருக்காது. இங்கே 2 பக்கமே பாசிட்டிவாக இருக்குது, பாசிட்டிவ் வைப்ரேஷன். நான் பேசிகிட்டு இருக்கும் போதே இந்த சைட்லேயும் பார்க்கலாம். நீங்கள் ரோட் சைடில் ஒரு ஸ்ட்ரீட் டாக் கூட கிடையாது. ஜீரோ ஸ்ட்ரீட் டாக். அதே போல் பார்த்திங்கன்னா கேட்டில்னால் கால்நடைகள், இந்த ஆடு மேயறது, மாடுகள் மேயறது, குறுக்க நெருக்கமாக டிராஃபிக்கில் உட்காரோம் இல்லைங்களா நம்ம ஊரில், அப்படிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. அதுவும் 0. எல்லாத்துலேயுமே இவங்க வீடுக்கு எப்படி உள்ள சுத்தமாக இருக்காங்களோ, நாட்டையும் அப்படி தான் வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல கூட குப்பை தொட்டி அப்படின்னு பார்க்க முடியல. அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடியே அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே குப்பைகளை சேகரித்து கொண்டு வெளியே வச்சுட்டு போகிறாங்க. இப்படி தான் இருக்குது. இதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது மாதிரி நம்ம தேசம் எப்போ வரும் அப்படின்றது ஒரு கேள்வி. எல்லாம் என்ன சொல்கிறேன்னா, நம்ம நாடு ரொம்ப பெரிய நாடு, அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏங்க, ஜப்பானிய மக்கள் 12 கோடிக்கு மேலே வாழுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட 140 கோடி மக்கள் வாழுறோம். நமக்கு ஈக்குவலாக இருக்குது சீனா தேசம். அவங்க பார்த்திங்கன்னா அப்படி சொல்லலையே, மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறனால தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம், அப்படி இல்லை. அவங்க சுத்தபத்தமாக ஜப்பான் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சைனாவும் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இவங்களாம் வானத்துலேருந்து குதிச்சாங்களா? இல்லையே. நம்மளை போல தானே இந்த பூமியில் தாய் வயிற்றில் பிறந்து வாழ்த்துட்ருக்காங்க. அவங்க தன்னுடைய நாட்டை சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஏன் அப்படி நினைக்கக்கூடாது? இதுதான் என்னுடைய அங்கலாய்ப்பு மற்றும் கேள்வி. ஆமாம், இதை நம்ம படிச்சுக்கிட்டு, நம்மளும் அதை புரிஞ்சுக்கிட்டு, என் இந்திய தேசத்தை நான் சுத்தமாக வச்சுருப்பேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் ஒழுக்கத்தோடு கூட இதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு விரும்பணும். உறுதிமொழியை எடுக்கிறது வேறு, விரும்பி செய்யும் பொழுது நிச்சயமாக நல்லதே நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் கமெண்ட் பண்ணுங்கள், 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.